வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, சிவா, கிரேஸ் ஆந்தனி, அதுக்கப்புறம் மித்துல் ராயன், இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாகி இருக்கிற பறந்து போ மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பறந்து போ இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பையன், அவனுக்கு ஒரு சிவா அவங்களோட ஒய்ஃபு, அவரோட பையன், அந்த பையன் ரொம்ப சுட்டித்தனமும் வாழ்த்தனமும் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு சுட்டி பையனாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்கான். அவன் அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா இப்போ நீ என்னை வெளியே கூப்பிட்டு போவியா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடைப்பிடிச்சி அவங்க அப்பா வெளியே கூப்பிட்டு போகிறான். கிட்டத்தட்ட இது சின்ன ட்ரிப்பாக இருக்கும். ஒரு வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு வந்துடலாம்ப்பான்னு போகிற ட்ரிப்பு 100-150 கிலோமீட்டர் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிது. அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வழியிலே எப்போ தான்ப்பா இதை கட்ட போகிற, இஎம்ஐ கட்ட போகிற, வண்டிக்கு லோன் கட்ட போகிற அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் அவர் 100 மைல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன தான் இந்த கதையில் நடந்துச்சு, அவங்க அப்பாவும் அவங்க பையனும் என்ன தான் ஆனாங்க, இதுக்கப்புறம் அந்த சிவாக்கு வாழ்க்கையில் கிடைச்ச பாடம் என்ன, அந்த பையன் பண்ண விஷயங்கள் என்ன, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் சிவா அவர் கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணியிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் இது ரோட் ட்ராமா, ஒரு காமெடி ஃபிலிம் தான். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த சிவாவோட காமெடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. எனக்கு ஒரு நிறைய ஒர்க் அவுட் ஆன நிறைய காமெடி உங்களுக்கு சிங்காமலும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமான சொல்லணும்னா அந்த பொம்மை துப்பாக்கியை வச்சு அவர் சுட ட்ரை பண்ணுற சீனு, அது மட்டும் இல்லை ஒரு பூட்டு சுட ட்ரை பண்ணுவார் அந்த சீனு, அது மட்டும் இல்லாமல் வந்து விஜய் யேசுதாஸ் வீட்டில் போய் இவர் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுவாப்பில், சிவா டான்ஸ் ஆட அந்த சீனு, அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் வந்து பர்கர் சாப்பிட்ற ஹோட்டலில் போயிட்டு ஃபோன் எடுத்து த ட்ரேசிங் மேம் அப்படின்னு சொல்கிற அந்த சீக்வன்ஸு, அதே மாதிரி பையனை மரத்துலேருந்து இறக்கட்டுற மேலே போய் இவர் மாட்டிக்கிற அந்த சீக்வன்ஸு, அதே மட்டும் இல்லாமல் பையன் ஒரு இடத்துல கேட்பான், எப்பா இந்த மாதிரிலாம் நீ சன்ஷைன்லாம் சன்ரைசிங்லாம் பார்த்ததே இல்லையாப்பான், அப்போடே நான் எல்லாம் உங்கள் அப்பா மாதிரி முன்ன மாதிரி எங்கள் அப்பாவெல்லாம் வெளியே கூட்டின்னு போட்டதே இல்லைடா அப்படின்னு சொல்கிற அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சிவாக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், கோரியோகிராஃபி ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். எனக்கு மற்றவங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒப்பீனியன்னா இது கூட இருக்கலாம். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற அந்த கிரேஸ் ஆந்தனி அவங்களும் அவங்க கொடுத்த ரோலை சரியாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து அஞ்சலி ஆகட்டும், அஜு வர்கீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் யேசுதாஸ் ஆகட்டும், எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை அவங்க எடுத்த கேரக்டரை சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரியாலிட்டிக்கு சம்மந்தமான காட்சியெல்லாம் இருக்குது. ரியாலிட்டிக்கு சம்மந்தமே இல்லாத காட்சிகள் தான் நிறைய இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிங்க் ஆகலைங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே எனக்கு ஒத்தவரில் ஒரு ஓகே தான். மியூசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓகே, எனக்கு பிடிச்சிருந்ததுப்பா. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். எனக்கு ஒர்க் அவுட் ஆன எந்த விஷயமும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும் போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற காமெடி, எனக்கு ஒர்க் அவுட் ஆன காமெடியும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓவராலாக இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் சிவாக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்க ஒரு நல்ல படம். அது மட்டும் இல்லாமல் அந்த மித்துல் ராயன், ஐயோ அந்த பையனை சொல்ல வந்து போயிட்டு பாருங்க, அந்த பையன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடியாகவும் ரொம்ப சுத்தித்தனமாகவும் ரொம்ப ரசிக்கும்படியாகவும் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓகேவான வாட்ச் தான். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் போனேன். ஆனால் காமெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு 3.9 ஸ்டார் தரேன். ஒரு டீசெண்டான ஒரு வாட்ச், ஒரு நல்ல காமெடி ரோட் ட்ராமா காமெடி ஃபிலிம். கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.